வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருளை பயன்படுத்தி ரொம்ப ருசியான பாஸ்தா ஒரு முறை இந்த பக்குவத்தில் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாஸ்தா பண்ணுறதுக்காக எண்ணெய் சேர்த்துக்கலாம், இல்லைனா வெண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதில் பொடியாக நறுக்கின இஞ்சி, பொடியாக நறுக்கின பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கும் போதே இதில் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே குடமிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை கலர், மஞ்சள் கலர், ஆரஞ்சு கலர் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு தக்காளி பழத்தை நல்லா அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கும்போது இதில் கொஞ்சமாக மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கிண்டி விடுங்க. நல்லா இந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெச்சப் சேர்த்துக்கலாம். கெச்சப் சேர்த்துட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. டொமேட்டோ கெச்சப்பும் சோயா சாஸும் இருந்துச்சுன்னா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். பாஸ்தாவில் டொமேட்டோ கெச்சப்பும் சோயா சாஸ் சேர்க்கும்போது ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்கள் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ட டேஸ்ட்டு நமக்கு கிடைச்சிரும். நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த குடமிளகாயெல்லாம் நம்ம வேக வச்சுருந்தா பாஸ்தா சேர்த்துக்கலாம். பாஸ்தா சேர்த்துட்டு கடைசியாக வெந்தயக்கீரை, அதாவது கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மேத்தி சேர்க்கும்போது உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சாப்பிட்ட அதே ஃப்ளேவரும் அதே டேஸ்ட்டும் கிடைக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பக்குவத்தில் பாஸ்தா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு